நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காருங்க. 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. ஆனா இப்ப பட்டா மாத்த போகும்போது அதுல நிலத்தோட அளவு மற்றும் வழி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டி இல்ல வாங்கின ப்ராப்பர்ட்டில பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லனா ஃபியூச்சர்ல யூஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சார், என் ஃப்ரெண்டு சொன்னாரு, ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஃபேமஸான பில்டர் பிளாட் போட்டிருக்காங்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்மூடித்தனமா வாங்கக்கூடாதுங்க. சார், நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்பரா எப்படி சார் செக் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வீடு இல்லைன்னா நிலம் வாங்க முடிவு பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட இடத்த போய் பாருங்க. நீங்க ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணும்போது அந்த நிலத்தோட ஓனர் இல்லைன்னா பவர் ஏஜென்ட் நேர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வெறும் புரோக்கர் சொன்னார்னு புரோக்கர் கூட மட்டும் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வராதீங்க. ஏன்னா நீங்க வாங்க போற இடத்தோட வழி சரியா இருக்கா, உங்க இடத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் மின் கம்பங்கள் இருக்கா, இல்லைன்னா அந்த இடத்துக்கு மின் கம்பம் வர்றதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, முக்கியமா அந்த நிலம் சரியான அளவுல இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். சரி சார், நாங்கள் நேரடியாக போய் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நிலத்தோட அளவு சரியாக தான் இருக்கான்னு ஒரு சர்வேயர் மூலமா நிலத்தை அளந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அளக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வேயர் மூலமாகவே 4 எல்லைக்கும் கல் போட்டிருந்தா அந்த இடத்தோட அளவு மற்றும் வழி சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராமல் இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்த முதல்லயே சொல்றேன்னா, நிறைய பேர் இடம் வாங்குறீங்க, ஆனா முறையான வழி இல்லைன்னா அளவுல ஒரு அடி கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனை ஏற்பட்டு சிவில் கேஸா மாறுதுங்க. அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே வராம இருக்கதான் நம்ம முதல்லயே செக் பண்றோம். ரெண்டாவதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த இடத்தோட பொசஷன், அதாவது அனுபவம் உங்களுக்கு விற்கிற நபர்கிட்ட தான் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் டாக்குமெண்ட், அப்புறம் கரண்ட் டேட்ல இருக்க பட்டா, கூடவே சிட்டா, எஃப்எம்பி இதெல்லாம் இருந்தா ரொம்பவே நல்லதுங்க. கூடவே அந்த நிலத்துக்கான வரியும் கட்டிட்டு வராங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படி நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட தான் கரண்ட் டேட்ல பொசஷன் இருக்கான்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க சொத்து வாங்கின பிறகு அனுபவம் சம்பந்தமா பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால முன்னாடியே அதை செக் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி அந்த ப்ராப்பர்ட்டியோட ஆவணங்களை நீங்க வாங்கின பிறகு அந்த ஆவணங்கள்ல முதலாவது, அதாவது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்ற டாக்குமெண்ட்டை வச்சு அது மூலமா ஈசி போட்டு கரண்ட் டேட் வரைக்கும் செக் பண்ணணும். அது 20 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், ஏன் 100 வருஷமா கூட இருக்கலாங்க. ஆனா நீங்க ஈசி போட்டு பார்க்கணும். இன்னைக்கு தேதியில நீங்க வாங்க போற ஓனர் கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்றத ஈசி மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கூடவே அந்த ப்ராப்பர்ட்டி மேல வேற ஏதாச்சும் வில்லங்க இருக்கா அப்படின்றத நீங்க ஈசி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியா எப்படி ஈசி பார்க்கறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. சரி சார், ஈசி போட்டு பார்க்குறோம், கூடவே வேற என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. நீங்க வாங்க போற நிலத்தோட பத்திரம், அந்த நிலத்தோட தாய் பத்திரங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் நீங்க வாங்கணும். அதாவது அந்த நிலம் ஒரு 5 பேர் ஓனரா இருந்து இப்போ உங்க கைக்கு வருதுன்னா அந்த 5 டாக்குமெண்ட்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. கூடவே அந்த இடத்த விற்கிற ஓனர் பேர்ல தான் கரண்ட் டேட்ல பட்டா இருக்கான்னு பார்க்கணும். பழைய ஓனர் பேர்ல இருந்து இன்னும் மாத்தாம இருந்தா அதை கட்டாயமா மாத்தி உங்களுக்கு விற்கும் போது அது கரண்ட் ஓனர் நேம்ல தான் இருக்கணும். சரி சார், பத்திரம், தாய் பத்திரம், பட்டா, ஈசி இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு வகையா அரசாங்கம் வகைப்படுத்தி இருக்குங்க. சிஎம்டிஏ, டிடிசிபி அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், கிராம நத்தம், இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு. அதுல நீங்க வாங்க போற நிலம் எந்த வகையான அப்ரூவல் வாங்கியிருக்குன்றத மேனுவலா செக் பண்ணிட்டு அப்படியே ஆன்லைன்லயும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு சிலர் ரெரா அப்ரூவல் வேணும், அப்பதான் ஒரு இடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெரா அப்ரூவல் அப்படின்றது மேல சொன்ன நில வகையில ஒரு நில வகை கிடையாதுங்க. குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிற மாதிரி இருந்தா அந்த இடங்களுக்கு ரெரா அப்ரூவல் கட்டாயம் வாங்கணும். அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, அதாவது குறிப்பிட்ட சொத்து அந்த ஓனர் மார்க்கெட் விலைக்கு விற்கிறாரா இல்ல கைட்லைன் விலைக்கு விற்கிறாரா அப்படின்றது தான். மேக்சிமம் எல்லாரும் மார்க்கெட் விலைக்கு தான் விற்பாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூ கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும். ஸோ நீங்க வாங்க போற நிலத்துக்கு சரியான விலை தான் கொடுக்குறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நேரடியா பார்த்து பத்திரங்களை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் டோக்கன் அட்வான்ஸே கொடுக்கணுங்க. நீங்க பார்த்தா மட்டும் போதாது, ஒரு நல்ல சிவில் வழக்கறிஞர் இல்லைன்னா ரியல் எஸ்டேட் அட்வொகேட் உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராச்சும் இருந்தா அந்த நிலத்தோட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நீங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்துக்கோங்க. டீட்டெயில்டா பார்த்து உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வாங்குறத பத்தியே நீங்க யோசிக்கணுங்க. கருத்து மட்டும் சொன்னா போதுமா? கட்டாயமா போதாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு வீடு இல்லைன்னா நிலம் வாங்க போறீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்றத ஒரு டீடைல்டு பிடிஎஃபா கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ இல்லைன்னா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் நீங்க நினைச்சா கமெண்ட்ல பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. பக்கத்துல ஹைப்ன்ற ஆப்ஷன் காட்டினா அதை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா உங்களை மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு யூடியூபே அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.